வணக்கம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழையினால் குற்றாலத்தில் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால் தாமிரபரணி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அங்கேருந்து தண்ணியெல்லாம் நிறைய திறந்து விட்டுருக்காங்க. கரையோட மக்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இது ஸ்ரீவைகுண்டம் தடுப்பணை இருக்குல்ல, அதிலேருந்து அந்த மதகுலேருந்து தண்ணி திறந்து விட்றாங்க பாருங்கள். மணித்தார் அணைக்கட்டிலிருந்து 1,00,000 கனஅடிக்கு மேலே தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இது பாருங்கள், ஆத்தூரோட அந்த பாலம், இந்த முக்காணி ஆத்தூருக்கு நடுவில் இருக்க பாலம் இருக்கு இல்லையா, அதுதான் தண்ணி இப்போவே இந்த லெவலில் போயிட்டுருக்கு. இன்னும் திறந்து விட்ட தண்ணி இந்த பக்கம் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் பாலத்தை மூழ்கடிச்சிருன்னு சொல்கிறாங்க. அதனால் போக்குவரத்தெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இப்போ திருச்செந்தூர்லேருந்து, அதாவது தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கும், திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடிக்கும் இந்த போக்குவரத்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. இது ஏரல் தரைப்பாலம். இது ஃபுல்லாக மூழ்கடிக்கப்பட்டிருக்குது. தண்ணி அதை தாண்டி போயிட்டுருக்கு. அதனால் போக்குவரத்து இந்த பக்கம் துண்டிக்கப்பட்டிருக்குது. அந்த புது பாலம் இன்னும் அது வேலை முடியலை. வழக்கமாக தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய பாதை இது தான். தூத்துக்குடி ஸ்பிக் நகர் வழியாக பழைய காயல், முக்காணி, அப்புறம் ஆத்தூர் வழியாக ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் இப்படி வரும். ஆனால் இப்போது ஆத்தூர் பாலத்தில் போக்குவரத்து தடை பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அதை பஸ் போக்குவரத்துலாம் நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ காரு, பைக்கு இந்த மாதிரிலாம் போகிறதா இருந்தால் அவங்களுக்கு வழி எந்த பக்கம்னா, இப்போ முக்காணியிலேருந்து அப்படியே அந்த உள்ள ஏரல், ஆழ்வார் திருநகரி அப்படி போயிட்டு தென் திருப்பூர் வழியாக குரும்பூர், திருச்செந்தூர் இந்த மாதிரி வழி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னும் நிறையா இடங்களில் போக்குவரத்து மாற்றம் பண்ணியிருக்காங்க. நிறையா பாலங்களில் போக்குவரத்தை தடை பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த இடம் எப்படி அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், தெரியும். கனமழை பெஞ்சிட்ருக்குது. தாமிரபரணி ஆற்றுல தண்ணி திறந்து விட்ருக்காங்க. எல்லோரும் கவனமாக இருங்க, சேஃபாக இருங்க.